மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. காவலில் புறனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வையின் நாமங்கத்த ஆவலிப் புடவகண்டாய் அரங்கமான கருளானே. ஆழ்வார்களிலே திருவரங்கநாதனையே பாடி போற்றியதான ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இவர் பாடின பிரபந்தங்கள் 2. திருப்பள்ளி எழுச்சி என்ன ஸ்ரீரங்கநாதனை துயிலிலிருந்து எழுப்பின பாசுரங்கள் 10. அதற்கப்புறம் திருமாலை அப்படின்னு சொல்லப்படுகிற 45 பாசுரங்களை பாடியுள்ளார். இந்த 2 பிரபந்தங்கள் தொண்டரடிப்புடி ஆழ்வாராலே பாடப்பட்டது. இந்த பாசுரம் இப்ப விண்ணப்பம் பண்ண பாசுரத்துல தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு. எப்பேற்பட்ட தைரியம் என்னால், யமனோட தலையில கூட நான் காலை வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். யமன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பயம். பெரிய எரும மாட்டு மேல வருவரே, பெரிய கையில கதை வச்சுருப்பாரே, முறுக்கு மீசியோட வருவரே, பெரிய கிரீடத்தோட வருவரே, கையில ஒரு கயிறு வச்சுருப்பாரே, இத்த பிடிச்சி நம்ம இழுத்துன்னு போயிடுவாரேன்னு பயம் ஏற்படும். யமன் அப்படின்னு 6 பேர் வச்சுக்கிறாளோ? 6 வச்சுக்க மாட்டான். 6 யமன்னு பேர் வச்சுக்கிறாளோ? வச்சுக்க மாட்டான். ஆனா அந்த யமன்னு சொன்னாலே பயப்படும்படி இருக்கக்கூடியதான உலகம். ஆனா ஆழ்வாரோ ரொம்ப சாத்விகர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யமனோட தலையில நான் காலை வச்சிருவேன், நடப்பேன் அப்படின்னா, இவர் ஏதோ பின்பக்கத்துல ஏதோ பின்புறத்துல இவருக்கு ஏதோ ஒரு தைரியம் இருக்குன்னா, எப்படி சுக்ரீவனானவன் இதனால் வரைக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் வாலியை கண்டவாறே. ஆனா ராமனுடைய அபயம் கெட்டின பிற்பாடு, ராமனுடைய சகவாசம் கெட்டின பிற்பாடு வரியா வாலி சண்டை வரியான்னு கேட்டான். அப்ப வாலிக்கு சந்தேகம் வந்துருது. இத்தனை நாளா இவன் என்னை கண்டாலே ஓடவன ஆச்சேவம், எனக்கு பின்னாடி பிறந்தவன் ஆச்சேவம், இன்னைக்கு திடீர்னு இவன் எங்கிருந்து இவனுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு அவனுக்கு தெரியவில்லை. தடுமாறி போனான். அது ராமனுடைய சகவாசம் கெட்டினபடியினாலே அவனுக்கு அந்த ஒரு தைரியம் வந்தது. இப்ப தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றார், எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, யமனோட தலையில காலை வச்சு நடப்பேன்னா. எப்படி சுவாமி ஆகும்? எப்படி நடக்க முடியும் என்று கேட்டா சொல்றார், பெருமாளோட திருநாமம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் நிறைய இருக்கோல்ல திருநாமம். ஏன்னா இந்த கலியுகத்துல ரொம்ப வசதி எதுன்னா, திருநாமத்தை சொல்லுவது நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ரொம்ப வசதி. அந்த நாமசங்கீர்த்தனம் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கும். அப்ப ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படின்னு நாமசங்கீர்த்தனம் பண்ணுவார் உண்டோ இல்லையோ. அப்ப நாமம் பெருமானுடைய திருநாமம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன், அந்த தைரியம் எனக்கு வந்துருது. தைரியம் வந்தா நான் யமனோட தலையிலே காலை வச்சு நடந்துருவேன்பா அப்படின்னு சொல்றார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து, காவல்ல வச்சிருந்துக்காரா இவருடைய இந்திரியங்கள் எல்லாம். ஏன்னா பகவானுடைய திருநாமங்கள் இவருக்கு கிடைத்து விட்டதான். அந்த புலனெல்லாம் இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சு என்ன பண்ணிருக்காராம், இந்த கலியுனுடைய கொண்டாட்டம், கலிபுருஷன் சொல்ல முடியும். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கலின்னு சொன்னாலே அது நிறைய கோலாகலத்தை கொடுக்கும். கோலாகலம்னா அது நிறைய துக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். என்ன துக்கம்னா, சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுருவோம். நகை, தங்கம் அப்படின்னு சொல்லி அதன் மேல ஆசைப்பட்டுட்டோம்னா முதல்ல அங்கதான் இருக்காராம். அவர் என்ன சொல்றார், என் மேல ஆசை வைக்க அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு வருதோ இல்லையோ. கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே. எனக்கு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் கிடைத்தபடியினாலே ஒளிதருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே. எதனால தெரியுமா அப்படி வைப்பேனா, எனக்கு நாங்க இந்திரிய ஜெயம் பண்ணிட்டோம். எதனால தெரியுமா, மூவுலகுண்டு விழுந்த முதல்ல இப்படித்தான் வச்சுக்கணும். மூவுலகுண்டு விழுந்த முதல்வன் இந்நாமங்கத்த காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே
நின் நாமங்கத்தாவலிப்படம கண்டாய் அரங்கமான கருளானேன்னு அன்மயம் பண்ணி கொள்ள வேண்டும். மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்தா. மூவுலகுண்டுமிழ்ந்தவன் பிரளய காலத்திலே இந்த உலகத்தை பூரா எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றிலே அடக்கினவன் முதல்வ அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெகத்காரண பூதனே அப்படின்னு அர்த்தம். முதல்வனா என்ன அர்த்தம்? ஜெகத்காரண பூதனே, ஜெகத்காரணன். இந்த ஜெகத்காரணம்ங்கிறதா ரொம்ப முக்கியம். சீபாஷ்யம் அதாவது வேதவியாசருடைய ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக சொல்லப்பட்டது பிரம்மசூத்திரம்ங்கிற கிரந்தம். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எம்பெருமானார் தானும் அதுக்கு வியாக்கியானம் மறுபடி உள்ளார். இந்த வியாக்கியானத்திலே அதுக்குத்தான் என்ன பண்ணிருக்காருன்னா சீபாஷ்யம் என்று பேர். 4 அதிகரணங்களை கொண்டது. ஜெகத்காரணம், ஜெகத்காரணபூதன் அப்படின்னா காரணத்தை, இந்த ஜெகத்துக்கே காரணமானவன் யார் அப்படின்னு சொன்னா அது ஸ்ரீமன் நாராயணன். அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்காரணபூதனாக இருக்கிறான். ஜெகத்துக்கு காரணமானவன் அவன் தான். அகில காரணமாக, அத்புத காரணமாக, எல்லாவற்றுக்கும் காரணமாக, சர்வ வியாபகத்துவம் இருக்கக்கூடியவனாக, எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவனாக, எல்லோருக்கும் நல்ல விதத்தை உண்டு பண்ணுவனாக இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் ஜெகத்காரண பூதன் அப்படின்னு பேரு. அந்த முதல்வங்கிற சப்தம் என்ன? இந்த எல்லாவற்றையும் நியமித்து இந்த உலகத்துக்கே காரணமானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன கூப்பிடுது? அதாவது இருந்தது இல்லையோ, கஜேந்திர ஆழ்வான் என்ன கூப்பிட்டார் கடைசியில? ஆதிகாரணமேன்னு கூப்பிட்டுது. ஆதி மூலம் அப்படின்னு கூப்பிடுது. பேரெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையோ, ஆதி மூலமே அப்படின்னா ஆதி மூலம் அப்படின்னா இந்த ஆதி, எல்லாத்துக்கும் ஆதி, எல்லாத்துக்கும் காரணம். அப்ப ஆதி மூலம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆதி மூலம் அப்படி சொன்னா அது எம்பெருமானைத்தான் குறிக்கும். அப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவனுடைய எம்பெருமானுடைய திருநாமம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு தைரியம் வந்தது பார், மனோபலம் வந்தது. அந்த மனோபலம் வந்தபடியினாலே நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் நல்லா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி கிடைச்சது. அந்த சக்தி வந்தபடியினாலே நான் என்ன பண்ணுவேனா, ஆவலிப்பட மகண்டாய ரங்கமானவர்களானே மூவுலகுண்டும் இருந்த முதல்வன் என்னாமங்கத்த ஆவலிப்பட மகண்டாய். அது எனக்கு தெரிந்தபடியினாலே நமன் தமர் தலைகள் மீதே அந்த யமனாகட்டும், யமனுக்கு இருக்கக்கூடிய கிங்கரர்களாகட்டும், அவ மேல எனக்கு அவ தலையில கால் வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துட்டு. ஆவலிப்படமை கண்டாய். அப்படி இருக்கிறவன் அந்த மூவுலகுண்டும் இந்த முதல்வன் எங்கே உள்ளான்? என்ன? அவன் அரங்கமான கருளானே. அரங்கம் என்று சொல்லப்படுகிற திருவரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்திலே, கோவில்னு சொல்லப்படுகிற திவ்யக்ஷேத்திரத்திலே, வேற்பத்துன்னு சொல்லப்படுகிற இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே தான் எழுந்துருளி உள்ளான். அப்ப திருவரங்கம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம், அப்படின்னு சொன்னா கோயில், அப்படின்னு சொன்னா பூலோக வைகுண்டம், அப்படின்னு சொன்னா அந்த அரங்க மாநகர். அதுக்கு என்ன பேரு? அரங்கமாநகர் அப்படின்னு பேரு. இதே ஆழ்வார் கடைசியில் சொல்லப்பார் மதுர மாநகர் அப்படின்னு சொல்லுவார். மதுரமாநகர் அந்த நுள் அப்படி சொல்லுவார். அது மதுரமாநகர், இது அரங்கமாநகர். அது மதுரான்னு சொல்லப்படுகிற மாநகர். மதுரமாநகர் அந்தொல்லு கவளமால்யான கொண்ட கண்ணனை அங்க கடைசியில இங்கே அரங்கமாநகர், அரங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வன் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுவோம். ஆக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.